இந்த கதை வெற்றியோட கதை மட்டும் இல்லை, சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா காய்கறி வாங்கிட்டு வா, மளிகை சாமான் வாங்கிட்டு வான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெற்றி எங்கே இருப்பான்? கணேச மவனே, மாப்பிள்ளை வெற்றியை பாத்தியாடா? என்ன தேர்றா? இப்போ தானே பைக்கில் இருந்தேன், காணாம அடிங்க. சிவகங்கை மண்டபத்திலானே பார்த்தேன். சும்மா போகிறவனு சேட்டையை பாரு. யோ மாப்பிள்ளை, அத்தை காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர சொன்னிச்சு, வா வாங்கிட்டு வந்துடலாம். நான் வரல மாமா, நீயே போயிட்டு வா. என்னாச்சியா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? அப்பா மாப்பிள்ள, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மாமா, மனசே சரியில்லை. தனியாக உட்காந்துருந்தா அப்படி தான் இருக்கும். வா மாப்பிள்ள. உங்கள் அத்தை இருக்காளே, நச நச நசன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காயா. நீ என் நிலைமையில இருந்து பாரு மாப்பிள்ள, அப்போ தான் உனக்கு தெரியும். மாப்பிள்ள, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? இதுக்கு தான் மாமா நான் வரலன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானடா தெரியும். இதெல்லாம் ஒரு குழப்பாடாது. இதெல்லாம் விட்டுட்டு சம்பாதிக்க வழியை பாரு. ஊரே ஒரு பாதையில் போகும்போது நீ மட்டும் ஒரு பாதையில் போனீங்கன்னா சினிமாவுக்கு போகிறான், வேற வேலை இருந்தா பாருங்க. உங்கள் அத்தையை பற்றி பேசுனா வண்டி கூட வேலை செய்ய மாட்டேங்குது பாரியா. தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுப்பா, கொஞ்சம் என்னன்னு பாரியா. அண்ணா வேலை வந்திருக்குண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள இங்கே பாரியா, இங்கே 4 பேர் இல்லை 1000 பேர் 1000 சொல்லுவான். இதுக்காகவா நீ மூஞ்சியை தொங்க போட்டிருக்க? வா மாப்பிள்ள பார்த்துக்கலாம். ஆமாம், குறும்பொண்ணு இருக்கிறேன் நீ, அந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்ன தொழிலெலாம் பரவாயில்லையா? எங்கே சார் வருமானம் வருது? வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது. ஆனால் ஒரு நாள் என் கடையும் பெரிய லெவலில் வரும் சார். ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி கண்டிப்பாக வைக்கணும் சார், அது என்னோட பெரிய ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் வைப்பேன். அப்போ நம்மக்கிட்ட தான் பைக் சர்வீஸ் கொண்டு வரணும். இங்கே எல்லாருமே ஆசைப்பட்டது ஒரு நாள் நடக்கும்னு நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வழி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனால் வழி சொல்கிற ஒருத்தனும் வரமாட்டான். எவன் பேசுகிறதையும் நீ கேட்காது, உனக்கு என்ன தேவையோ அதுபடி ஓடி. பாதை ஒரு போர்க்களம், துணிவும் துணிச்சலும். வேலை முடிஞ்சிருச்சு சார், ஒரு வாழ்வு பிரச்சனை தான் சரி பண்ணியாச்சு. ரூபாய் மட்டும் கால்கள் பின்வாங்குவதுண்டோ, களம்தான் களைப்படைவது உண்டோ, களம் காணும் கால்கள் உனக்கு வெற்றி உண்டோ. காயம் அது மனதில் இருக்கட்டும், காலம் காலடி தொடரட்டும், கலங்காமல் போர்க்களம் போக மனதினில் துணி. தடைகள் பல இருப்பதும் உண்டு, கால்கள் உனக்கு இருப்பது ஏனோ, எட்டு வைத்து ஓட வெற்றி என்றாகுமோ. ஆடும் களம் அழைத்திடும் போதும் களமிறங்க தாமதம் ஏனோ, தோல்வி என்ற ஒற்றை வார்த்தையில் தயக்கம் உண்டாகுதோ. வெற்றியும் தோல்வியும் இயல்பு என்பது இயற்கையின் நீதியோ, தோல்வியில் காணும் அனுபவம் எல்லாம் வெற்றியில் பாதியோ. களத்தில் உன் கால்களும் உண்டோ, மனதில் சிறு தீப்பொறி உண்டோ, களம் காணும் உன்னை இனிமேல் வெல்வாருண்டோ.